நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. நோவாவும் அவருடைய குடும்பத்தாரும் பேழைக்குள்ளார காக்கப்படுகிற வேளையில துன்மார்க்கர் பூமியோடும் கூட அழிக்கப்படுறாங்கிறத குறிக்கிற வேத பகுதியை இன்றைக்கு பார்க்க போறோம். அதற்குரிய வேத பகுதி ஆதியாகமம் 6வது அதிகாரம் வசனம் 13, Genesis chapter 6 verse 13. அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது. நான் அவர்களை பூமியோடும் கூட அழித்து போடுவேன். தேவன் தான் விரும்புகிற நீதிமானாகிய நோவாவிற்கு எல்லாவற்றையும் முன்னதாகவே அறிவிக்கிறாரு. அந்தபடியா மாம்சமான யாவரையும் அழிக்க போகிறது குறித்த இந்த பகுதியில நோவாவுக்கு தேவன் சொல்றாரு. இங்க குறிப்பா நாம ஒரு விஷயத்த பார்க்கணும்னா, மனுஷர்களால பூமி கொடுமைனால் நிறைந்திருக்கு, அதனால அவங்கள பூமியோடும் கூட அழித்து போடுவேன்னு தேவன் சொல்றாரு. மனுஷனுடைய இருதயம் பொல்லாப்பினால் நிறைந்திருக்கு, அவன் துன்மார்க்கமாக நடந்து கொள்றான். அந்த மனுஷனை மாத்திரம் தேவன் அழித்து போடலாம். ஆனா இங்க தேவன் பூமியை பிரதானப்படுத்தி அவர்களை பூமியோடும் கூட அழித்து போடுவேன்னு சொல்றாரு. இந்த பூமியானது மனுஷனுடைய வாழ்விற்காக உண்டு பண்ணப்பட்டது. மனுஷன் தேவ சாயலாக உண்டாக்கப்பட்டிருக்கான். அப்படியாக படைக்கப்பட்ட மனுஷன் தேவ சாயலை இழந்து போய் பாவத்தின் முழு சாயலாக மாறி இந்த பூமிய கொடுமையினால நிரப்பிட்டு இருக்கான். அப்படிப்பட்ட பூமி சீர்கெட்டதாகவே இருக்கும். அதுல பிறக்கிற மனிதன் மறுபடியும் பாவத்துல உண்டாகிறவனாகவே இருப்பான். அதனாலேயே தேவன் பூமியோடும் கூட மனுஷர்களை அழித்து போடுவேன்னு சொல்றாரு. அப்படி மனுஷனுடைய விளைபலன் எல்லாமே இந்த பூமியின் கணக்குக்குள்ளார வருது. அதனால்தான் இந்த பூமி முழுவதையும் நிக்கிரகம் பண்ணி தேவன் மனுஷனை அழித்து போடுறாரு. அப்படி மனுஷனுடைய செய்கையெல்லாம் இந்த பூமியின் மேல ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுது. இதை நாம ஆதாம் காலத்துல இருந்தே பார்க்கலாம். ஆதாம் செய்த பாவத்தின் நிமித்தம் இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி தேவன் தாமே ஆதியாகமம் 3வது அதிகாரம் 17வது வசனத்துல சொல்றாரு இல்லையா, பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். அப்படியாக முதல் மனுஷனான ஆதாமினால இந்த பூமி சபிக்கப்பட்டதாக காணப்பட்டிருக்கு. இந்தபடி மனுஷன் கீழ்ப்படியாமைக்குள்ளார போன அந்த நாள்ல இருந்தே இந்த பூமியும் சாபத்திற்குள்ளாகி இருக்கு. இந்த சபிக்கப்பட்ட பூமியில நம்மை தேற்றுவான்னு சொல்லியே லாமேக்கு தன்னுடைய மகனுக்கு நோவா என்று பேரிட்டாரு. அந்த நோவாவும் அவருடைய குடும்பத்தாரும் பேழைக்குள்ளார காக்கப்பட்டிருக்காங்க. அதற்கு ஒப்பனையாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம காக்கப்படும் விதமாக தேவன் சுத்தமுள்ளவரா இருக்கிறாரு. கிறிஸ்துவை விசுவாசத்தினால பற்றி கொண்ட நாமும் தேவ நீதிக்குட்பட்டு கிருபையினால ரட்சிக்கப்படுறோம். அந்தபடியாக நாம் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ளார ரட்சிக்கப்படும் போது அவரை ஏற்றுக்கொள்ள மனதில்லாம மனம் திரும்பாம இந்த பூமியில வாழ்கிற மக்கள் இன்னும் துன்மார்க்கத்தினால நிரம்புவாங்க. அவர்களுடைய துன்மார்க்கத்தின் நிமித்தம் இந்த பூமி கொடுமையினால நிரம்பும். அப்படிப்பட்ட பூமியை தேவன் மறுபடியும் அழித்து போடுவாரு. அப்படிப்பட்ட கடைசி நாட்களுக்குள்ளாரையே நாம போயிட்டு இருக்கோம். 2 பேதுரு 3வது அதிகாரம் 7வது வசனத்துல, இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயந்தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. அப்படியாக கடைசி நாள்ல இந்த பூமியானது அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கு. அதுவும் இந்த வசனம் என்ன சொல்லுது, தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் இந்த பூமியானது காக்கப்பட்டிருக்கு. அப்படியாக அன்றைக்கும் இந்த பூமியோடும் கூட தேவ பக்தி இல்லாத ஜனமானது அழிக்கப்பட்டு போகும். இப்படி மனுஷர்களுடைய இருதயம் பொல்லாங்கினால் நிரம்பி துன்மார்க்கத்தினால இந்த பூமி சீர்கெட்டு போகும்போது இந்த பூமி அழிக்கப்படுவது இந்த மனுக்குளம் முழுவதையும் சங்கரித்து போடுவதற்காகவே. அதற்கு மத்தியிலையும் நோவாவும் அவருடைய குடும்பத்தாரும் பேழைக்குள்ளார காக்கப்பட்டது போல நாம் எல்லாரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உட்பட்டு காக்கப்படுகிறவர்களாக இருப்போம். அதற்கு நாம மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்கிறதுக்கு பாத்திரவான்களாக இருக்கணும். நம்முடைய இருதயம் கொடுமையினால் நிரம்பி இருந்ததுன்னா நமது நிமித்தம் இந்த பூமி சபிக்கப்பட்டதாக இருக்கும். நம்மால நம்முடைய குடும்பத்தாரோ இல்ல நம்மை சார்ந்தவர்கள் யாரோ இந்த தாக்கத்தை அனுபவிப்பாங்க. அப்படியான செய்கையின் காரணராக நாம் இருக்கணுமா? அந்தபடியாக நாம ஒரு நாள் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே இந்த பகுதிகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து பூமியானது நம் நிமித்தம் சபிக்கப்படாத படிக்கு விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதியை பற்றி கொண்டவர்களாக பேழைக்குள்ளார காக்கப்பட அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே,
தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, மனிதர்களின் கொடுமையினால பூமி நிறையும் போது இந்த பூமியோடும் கூட மனிதர்களை அழித்து போடுவேன்னு சொல்லி இந்த வார்த்தைகள்ல சொன்னது போல கடைசி நாட்கள்ல இந்த பூமியோடும் கூட தெய்வ பக்தி இல்லாத ஜனங்கள் அழிக்கப்பட்டு போவாங்கங்கிறத இந்த பகுதிகள் மூலமா எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. அப்படியான அழிவுக்குட்படாதவர்களாக உம்மை விசுவாசத்தினால பற்றி கொண்டு தேவ நீதியுடையவர்களாக உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் பிள்ளைகளாக எங்களை மாற்றி அருளுங்க தகப்பனே. ஆம் ராஜா, அப்படிப்பட்ட உணர்வுள்ள இருதயம் ஒவ்வொரு நாளும் எங்களுக்குள்ளார காணப்படணும்பா. இந்த உலகத்தின் காரியங்கள் எங்களை ஈர்க்காதபடிக்கு உமக்குள்ளார எங்களை காத்துக்கொள்ள தேவரீர் எங்களை வழிநடத்தி அருளுங்க. அப்படியே நீங்க நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.